சித்திரை பௌர்ணமி. இது சாதாரண பௌர்ணமி இல்ல. வாழ்க்கையை சுத்தப்படுத்தி புதிய ஆரம்பம் கொடுக்கும் ஒரு டிவைன் நாள். இந்த நாளில் நம்முடைய நல்லதும் கெட்டதுமான செயல்களையெல்லாம் கணக்கிடும் சித்திரகுப்தன் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனாலதான் இன்று நம்ம மனசையும் நம்ம எண்ணங்களையும் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாள். இன்று நீங்கள் மனதார நன்றி சொல்லுங்கள். தவறுகளை உணர்ந்து விட்டுவிடுங்கள். புதிய நல்ல விஷயங்களுக்கு உங்கள் மனதில் நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். ஒரு தீபம் ஏற்றி அந்த ஒளியில் உங்க வாழ்க்கை முழுக்க பிரகாசிக்கிறது என்று இமேஜின் பண்ணுங்கள். இது வேண்டுதல் வைக்கும் நாள் மட்டுமில்ல. உங்க வாழ்க்கையில் இன்று பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பும் நன்றியும் அமைதியும் உங்கள் மனதில் நிறைய இருக்கட்டும். சித்திரகுப்தன் யார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்லதும் கெட்டதுமான செயல்களையும் கணக்கிட்டு வைத்திருக்கும் தெய்வம்தான் சித்திரகுப்தன். யமதர்மராஜாவின் உதவியாளராக ஒவ்வொரு மனிதரின் பாவம் புண்ணியம் எல்லாம் சரியாக பதிவு செய்து வைத்திருப்பவர். அதனாலதான் சித்திரை பௌர்ணமி நாள் நம்ம வாழ்க்கையை திரும்ப பார்க்க வேண்டிய முக்கியமான நாள். அவருடைய வேலை என்னன்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் வீணாக போகாது, அது எல்லாம் ஒரு நாள் நமக்கு திரும்ப வரும் என்பதை நினைவூட்டுவது. சித்திரகுப்தர் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் வீணாகாமல் பதிவு செய்து வைக்கும் தெய்வம். நம்ம பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் கணக்காக பார்த்து கொண்டிருப்பவர். அப்படி பார்த்தால் அவரின் பிறந்த நாள் போல கருதப்படுவதுதான் சித்திரை பௌர்ணமி. அதனாலதான் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் சித்திரகுப்தரை மனதார வழிபட்டால் நம்ம பாவ புண்ணிய கணக்கு சமநிலைக்கு வரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக நம்ம பாவ கணக்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் இந்த நாளை நாம் பயந்து பார்க்க வேண்டிய நாள் இல்லை. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, சித்திரகுப்தர் கணக்கு மட்டும் பார்ப்பவர் இல்லை. நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போக நினைவூட்டும் ஒரு சக்தி. அவர் நமக்கு சொல்ல வருவது என்னன்னா, ஒவ்வொரு செயலும் முக்கியம். நல்லதை செய்தால் நல்லதே திரும்ப வரும். இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் ஒரு தீபம் ஏற்றி மனசை சுத்தப்படுத்தி நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கும் இனிமேல் நல்ல வழியில் நடப்பேன் என்று உறுதியெடுங்கள். இது ஒரு சாதாரண வழிபாடு இல்ல. உங்க வாழ்க்கையை ரீசெட் பண்ணிக்கொள்ள ஒரு பவர்ஃபுல் டே. அவரை எப்படி வழிபடலாம்? இன்று மனசார நம்ம தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். நாம் செய்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒரு தீபம் ஏற்றி சுத்தமான மனதுடன் இனிமேல் நல்ல வழியில் நடப்பேன் என்று உறுதியெடுங்கள். இது பயப்பட வேண்டிய நாள் இல்ல. நம்ம வாழ்க்கையை பெட்டராக மாற்றிக்கொள்ள ஒரு கோல்டன் சான்ஸ். இந்த சித்திரை பௌர்ணமி சித்திரகுப்தன் அருளால் உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பட்டும்.